இந்த ஜென்மத்துல நம்ம சந்திக்கிற ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் டே. சோ இத நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம். இந்த வீட்ல இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம 2 பேரும் நாளைக்கு வெளியே போறோம். ரெடியா இருக்கணும். ஓகேயா? நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். வரமாட்டியா? உனக்கு ரோஸ் கொடுத்து என்னோட லவ் அப்படியே சொல்லி என் ட்ரூ லவ் நினைப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அத மதுவுக்கு கொடுங்க, என்ன விடுங்க. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. ஹேய் ஹேய், ஹா. நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? சரி, நான் என் காதல சொல்லி உன்கிட்ட ரோஸ் கொடுத்து அப்படியே ஒரு gift கொடுக்க தான் போறேன். அத நீ வாங்கிக்க தான் போற. கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்க கூட வர மாட்டேன். அப்புறம் எப்படி நீங்க கொடுக்கறத நான் வாங்க முடியும்? நடக்காத விஷயத்த கனவு காணாதீங்க. கண்டிப்பா நாளைக்கு நான் வர மாட்டேன். துர்கா, நீ இப்ப வரியா வரலையான்னு உன் முடிவை கேட்க நான் வரல. நாளைக்கு நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா என்னோட ட்ரூ லவ் அதை நடத்தி காட்டும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். என் கூட வரணும், ஆட்ட தரணும், நம்ம சேர்ந்து போகணும். பழைய டெக்னிக் தான், ஆனா எப்பவுமே இதுதான் எவர்கிரீன். மது, உன் இடுப்பு காலிடி. மது, சீக்கிரம் ஒரு வீல் சேரை ரெடி பண்ணிக்கோ. யாரும் இல்ல. வரேன். இது சாதாரண கம்பி இல்ல, பவர்ஃபுல்லான கம்பி. முதல்ல இந்த கம்பி உன் காலை உடைச்சு படுக்க வச்சிரும். மது, இருடி, இன்னையோட உன் கதை அவ்வளவுதான். எப்படியோ என் தங்கச்சிக்கிட்டையும் என் பொண்டாட்டிக்கிட்டையும் இத பண்ணி ஒரு நல்ல பேர் எடுக்கணும். என்ன ஆளை காணோம்? என்ன இன்னும் காணோம்? சரி, அவ வர்றப்போ வரட்டும். நாம பேப்பர் படிக்கிற மாதிரியே பாவலா பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம்.
இந்த நாட்டுல என்ன நடந்தா நமக்கு என்ன, இந்த வீட்ல ஒண்ணு நடக்கணுமே, அதுவும் அவளுக்கு ஏதாவது நடக்கணும். நடக்கும், நிச்சயமா நடக்கும். மாடியோ, நம்ம தேனுதான். என்ன வெட்டு வெட்டுறா? ஐய, வீட்டை சுத்தம் பண்றேன்னு என் மனச குப்பையாக்குறாளே. சம்மந்தம் இல்லாம சவுண்ட் கேக்குது. இவ எதுக்கு இப்ப இங்க வரா? இதோ வந்துட்டு. ஐயோ, அண்ணி வராங்க. அண்ணி! பேபிமா, எல்லாம் மாத்தி மாத்தி விழுந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? பேபிமா, நான் வந்துட்டேன். பேபிமா. ஐ தேனே, வந்துட்டேன், வரேன், உங்ககிட்ட தான் வரேன்.
இவங்க பைசா கோபுரம் மாதிரி சாஞ்சு கிடக்குறா. விட்டத்துல பார்த்த நிலாவ கிட்டத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அந்த சந்திர மண்டலமே சுந்தர மண்டலமா தெரியுது. அங்க சுந்தரி நானும் சுந்தரன் நீங்களும் தான். என்ன யாவா பொண்டாட்டி. ஐயோ அம்மா, சும்மாவே ஏறி நெஞ்சில மிதிப்பா. இன்னைக்கு ஜூஸ் புளிய போறான். என்ன அம்மா கோழி குண்டு பாலி கிடிச்சு பேபிமா. பேபிமா மது, முத நாள் வேலையை ஆரம்பிக்க போறீங்க. எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா செய்யணும். ஓ, அப்படியே எனக்கு உபதி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். நானும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். கண்டிப்பா துர்கா வச்சு விடுவா. என்ன துர்கா? அப்புறம் கங்க்ராட்ஸ் மது. Thank இந்த you. டவுன்ஷிப் ப்ராஜெக்ட சூப்பரா சக்சஸா முடிச்சிரு. ஷியோர். துர்கா,
ரிஷிக்கு விபூதி வச்சு விடு. வா. நீங்களே வச்சுக்கோங்க. என்ன ரிஷி பட்டையை போட்டுக்கிட்டு? ஓ, சில கடவுளை கரெக்ட் பண்ண இந்த மாதிரி பட்டைய போட்டாதான் நடக்கும். மது, எனக்கு சமையல் அறையில நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். துர்கா, எனக்கு நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு விஷ் பண்ண மாதிரி ரிஷிக்கும் விஷ் பண்ணு. நீங்க நினைச்சு போற காரியம் வெற்றி அடையணும். ஓ, அதே மாதிரி சீக்கிரம் மதுவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும். என் செல்லம். எல்லாத்தையும் சொதப்பிட்டா. நீ சொல்லிட்ட அது கண்டிப்பா நடந்துருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு லவ்வர்ஸ் டேவை ஊரே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ன விட்டுட்டு நான் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. நோ ஃபீலிங் மது. நீ நினைச்ச மாதிரியே இந்த லவ்வர்ஸ் டேவை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம், ஓகேவா? துர்கா, சீக்கிரம். ஜாங்கிரி. ஜ, 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 ஜ. மது, ஒரு சிக்கல். ஈவினிங் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு gift வாங்கணும். நீ வர ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போற, உன்னால வர முடியாது. அதான் நான் யார கூட்டிட்டு போறது? நான் வேணா காவேரி கூட்டிட்டு போட்டுமா? ஐயோ, பாஸ். வேண்டவே வேண்டாம். பாஸ், துர்காவை கூட்டிட்டு போ. துர்கா எதுக்கு? அதான் நான் இருக்கல, நான் கூட வரேன் பாஸ். நேத்து உன்கிட்ட சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? எப்ப சொன்னீங்க? ஓ, மது, இவனை கூட வச்சுட்டு எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. பாக்குறல எப்படி பண்றா பாரு. எந்த வேலை கொடுத்தீங்கன்னு கேக்குறான். என்ன வேலை பாஸ்? என்ன வேலைன்னு தெரியல. தெரியலையே பாஸ். தெரியல, சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியல பாஸ். யோசிச்சு பாரு பாலாஜி, நான் சொல்லிருப்பேன். தெரியல பாஸ். என்ன வேலைன்னு இப்ப சொன்னீங்கன்னா உடனே அந்த வேலையை முடிச்சிருவேன். இப்போ சொல்ற கேளு. பூந்தமல்லி போய் அங்க என் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க பெட்ரவ வாங்கிக்கிட்டு ஆ. அப்படியே தாம்பரம் போய் அங்க இருந்து அப்படியே பெருங்குடி போயிட்டு இருக்க வழியில print ஆக போட்டுரு. மொத்தம் பாஸ் நமக்கு வேலை சொல்லல, வெயில்ல அலைய விட பிளான் பண்றாரு. எஸ்கேப் ஆயிடு பாலாஜி. பாஸ், அதுக்கப்புறம் பாலாஜி புரிஞ்சுது. நீங்க சொன்ன வேலை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உடனே போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே பாஸ். பாய். ஓகே பாய். ஞாபகம் இருக்கு பாஸ். நான் வரேன். ஞாபகம் வந்துருச்சு. நீ துர்காவை கூட்டிட்டு போ ரிஷி. மது, சமையல் வேலை எனக்கு நிறைய இருக்கு, எப்படி அவருக்கு? அதுவா முக்கியம்? வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ ரிஷி கூட போ. ஐயோ, எனக்கு லேட் ஆயிடுச்சு. துர்கா, நீ எதுவும் பேசக்கூடாது. ரிஷி கூட போய் அவன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே தானே? ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம். பாய். பாய். பாய் ரிஷி. பாய். துர்கா தேவி தாயே, என்னோட சபதத்துல ஒரு 25% நிறைவேத்திட்ட. இன்னும் மீதியும் நிறைவேத்திட்டா? வா துர்கா, நம்ம லவர்ஸ் டேவை நம்ம நினைச்ச மாதிரி சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகே? நான் போயிட்டு கார் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஏய் நீ ஒன்னும் பதறாத. அந்த சீட் பெல்ட் மாட்டினா சத்தம் போயிடும். அங்க இருக்கு.